வணக்கம் நண்பர்களே. என்னுடைய காணொளிகளில் ஒரு பகுதி காணொளிகள் என்னை பற்றிய பல்வேறு ஐயங்கள் அல்லது குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லும் தன்மை கொண்டவையாக உள்ளன. அண்மையிலே ஒரு நண்பர் கேட்டார், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஏன் வருகின்றன என்று தெரியாதவர்கள் அல்ல நாங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுடைய சிறிய அளவு செயல்பாடுகளிலேயே கூட எந்த அளவுக்கு காழ்ப்புகளும் எதிர்ப்புகளும் அவதூறுகளும் வரும் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் அதற்கெல்லாம் பொருட்படுத்தி இவ்வளவு பெரிய பதிலை சொல்லியாக வேண்டுமா என்று கேட்டார். ஆனால் நான் சொன்னேன், எனக்கு தெரியும், அதனால்தான் ஒரு அளவுக்கு மேல் பொருட்படுத்துவதில்லை. ஆனால் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் என்னை முதலில் கேள்விப்படுவது இந்த அவதூறுகள், வசைகள், ஏளனங்கள் வழியாகத்தான், குற்றச்சாட்டுகள் வழியாகத்தான். ஏனென்றால் இவற்றை முன்வைக்கக்கூடியவர்கள் பெரிய அரசியல் அமைப்புகளினுடைய தொண்டர்படை. அவர்களுக்கு பெரிய பிரச்சார பலம் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து அந்த அவதூறுகளை பல்வேறு ஊடகங்கள் வழியாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஊடக பலமும் மிக அதிகம். அவங்க ஒரு ஒட்டுமொத்தமாக செயல்படுகிறார். ஆகவே என்னை பற்றிய முதல் கருத்து ஒருவருக்கு கிடைக்கிறது எதிர்மறையாக தான் கிடைக்கும். அப்புறம் நம்முடைய இளைஞர்கள் முதல் முறையாக ஏதேனும் அறிவார்ந்த செயல்பாடுகளுக்குள் நுழைவது ஒரு அரசியல் நடவடிக்கை வழியாகத்தான். ஒரு அரசியல் ஆர்வம் வருவதுதான் ஒரு அறிவார்ந்த தொடக்கமாக அமைகிறது. அதன் வழியாக தான் இதை தெரிந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு கொஞ்சம் பேர் படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தெளிவடைகிறார்கள். இலக்கியம் நோக்கியோ அறிவார்ந்த வேறு செயல்பாடுகளை நோக்கி வருகிறார்கள். எஞ்சியோர்கள் அந்த அரசியல் தரப்பிலேயே அப்படியே நீடித்து விடுகிறார்கள். அப்ப இப்படி வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு சில தெளிவுகளை அளிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதை தொடர்ந்து செய்து வருகிறேன். இரண்டாவதாக, இவ்வாறு உள்ளே வரக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு வகையில் ஒரு மாணவ மனநிலையில் இருக்கிறான். அவன் அந்த ஆசிரியரை பற்றிய ஐயங்களை கலைந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் சுந்தரராமசாமியை தேடி போகும்போது சுந்தரராமசாமியை நான் அணுகிய சில நாட்களிலேயே அவர் தன்னுடைய ஊழியரிடம் மிக கஞ்சத்தனமாக நடந்து கொள்வார். மிக சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்கள்ட்ட பணம் தண்டனையாக வசூலிப்பார் என்றெல்லாம் இலங்கையை சேர்ந்த ஒருவர் எழுதியிருந்தார். அவரும் ஒரு மூத்த எழுத்தாளர். இன்றைக்கு அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் பதிவு செய்திருந்தார், அச்சிலே பதிவு செய்திருந்தார் அவருடைய இதழிலே. அப்ப நான் என்ன பண்ணேன், அது நேரடியாக சுந்தரராமசாமி போய் கேட்டேன், இது என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ஐயத்தை களைய வேண்டி இருக்கிறது. அவர் சொன்னார், ஒன்று, அந்த மாதிரி ஒரு கஞ்சத்தனத்தோடு இங்கு ஒரு கடையை நடத்த முடியாது. அப்படியெல்லாம் ஊழியர்களை தண்டித்து கடை நடத்த முடியாது. இதை எழுதியவருக்கு கடை எப்படி நடக்குதுன்னு தெரியாது. அவர் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய பண்ணை அடிமை முறையை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு முதலாளிகள் இந்த தொழிலாளிகளை நம்பி அவர்களை நயந்து தான் செய்ய வேண்டியிருக்கு. நீங்களே பார்க்கலாம். ஒரு மாதத்துக்குள்ள எனக்கு தெரிந்தது, அப்படிலாம் ஒரு கடைப்பையனை ஒரு கடும் வார்த்தை சொல்லிட முடியாது. மறுநாளே அவர் வேற கடையில் போயிருப்பார். ரெண்டு காரணம். ஒன்று, ஒரு தேர்ச்சி பெற்ற ஊழியனை இழப்பது என்பது கடைக்கு இழப்பு. இன்னொன்று, அவர் இன்னொரு கடையில் போய் சேர்ந்து கொண்டால் இன்னொரு வகையான இழப்பு. ஆகவே அங்கே ஊழியர்கள் தான் முதலாளியை தின்ன அளவில் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அல்லது டீஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். அது இந்த கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டேன். இந்த மாதிரி என்கிட்டையும் சிலர் கேட்பதுண்டு. அதில் ஒரு கேள்வி, அண்மையில் வந்த கேள்வி, என்னுடைய குழந்தைகளை நான் முன்னிறுத்துகிறேனா, என்னுடைய குடும்பத்தை முன்னிறுத்துகிறேனா? இந்த குற்றச்சாட்டு எங்கிருந்து வருகிறது என்றால், வெவ்வேறு வகையில் இந்த அமைப்பை, விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் என்ற அமைப்பை குலைப்பதற்கான முயற்சியை தொடக்கமுடன் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அமைப்புக்கு எதிரான அரசியல் தரப்புகள், மற்ற தரப்புகளை சார்ந்தவர்கள், காழ்ப்பு கொண்ட எளிமையான எழுத்தாளர்கள் இதை செய்கிறார். அவங்க பலவிதமான உளநிலைகளை கட்டமைக்கிறார்கள். அதில் ஒன்று, இதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஜெயமோகன் படைப்புகளை மட்டும்தான் படிப்பாங்க, வேற எதையும் படிக்க மாட்டாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு.
அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எந்த இலக்கிய கூட்டத்திலும் எந்த படைப்பாளியை பற்றி பேச வந்தாலும் எங்களுடைய வட்டத்தில் இருந்து ஒருவர் சென்று தான் அதை செய்ய வேண்டியிருக்கு. எங்களுடைய எதிர் முகாம் என்று தங்களை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பதிப்பகங்கள் கூட அவங்களுடைய நூல்களை வெளியிடும் போது, வேறு ஆசிரியர் நூல்களை வெளியிடும் போது எங்கள் நண்பர்கள் இருந்தால் முன்னுரை வாங்கி போட வேண்டியிருக்கிறது. எங்களுடைய நண்பர்கள் பங்கெடுக்காத ஒரு இலக்கிய கூட்டத்தை இன்றைக்கு அர்த்தபூர்வமாக நடத்திவிட முடியாத நிலைமை இருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொன்று, இவர்கள் ஜெயமோகனுடைய அடிமைகள் என்பது அது உள்ள வந்தாலே தெரியும். இங்க ஆண்டாளும் இல்லை, அடிமை இல்லை, பொறுப்புகளும் இல்லை, அவங்கவுங்க எடுத்து செய்ய வேண்டியது. ஒரு பெரிய நண்பர் குழு மட்டும்தான். ஜெயமோகனை வழிபடுகிறார்கள். அது வழிபடுகிறார்களா என்பது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் என் மேல் மதிப்பு கொண்டவர்கள், என் எழுத்து மேல் பெரிய பிரியம் கொண்டவர்கள் இங்கே வர முடியும். அவங்க தான் இங்கே வர்றாங்க. என்னுடைய எழுத்து மேல் மரியாதை இல்லாத ஒருவர் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்க முடியாது தான். அவர் விலகித்தான் செல்ல வேண்டியிருக்கும். வெவ்வேறு அரசியல் காரணங்களுக்காக இதுக்குள்ள வந்தவங்க எல்லாமே விலகி சென்றதுக்கான காரணம் இதுதான். அல்லது ஒருவர் தன்னுடைய இடத்திற்கு மேலே பல மடங்கு தன்னை கற்பனை செய்து கொண்டு இங்கே வந்து அதற்கான மதிப்பை எதிர்பார்ப்பார். என்னுடைய வாசகர் ஒருவர் என்னுடைய படைப்புகளை வாசித்தவர், இந்த மதிப்பீடுகளை கொண்டுதான் எல்லாரையும் மதிப்பிடுவார். அப்போ ஒவ்வொருத்தருக்கு அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஆக இங்கே வந்து வாசகர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஈடு செய்ய முடியாமல் மனம் குமைந்து வெளியேறுவர்கள் உண்டு. அதை பற்றி ஒன்று சொல்ல முடியாது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் குழந்தைகளை முன்னிறுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டு வருகிறது. அது குற்றச்சாட்டுக்கு பதிலாக நான் சொல்ல வரல. அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லத்தான் இதை சொல்ல வரேன். நண்பர்களே, விஷ்ணுபுரத்துடைய எந்த நிகழ்ச்சியிலும் என்னுடைய குழந்தைகள் முன்னிறுத்தப்பட்டதில்லை. என்னுடைய குடும்பத்தை சார்ந்த யாரும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்துடைய எந்த நிகழ்ச்சியிலும் முன்னிறுத்தப்பட்டதில்லை, முன்னிறுத்தப்பட போவதும் இல்லை. ஆனால் எவ்வளவோ இளம் படைப்பாளிகள் அரங்கில் அமர்ந்திருக்கிறார். மிக சாதாரணமான தொடக்கம் கொண்டவர்களை கூட கண்டடைந்து முன்னிறுத்துகிறோம். விருதுகள் கொடுத்து தமிழ் இலக்கியத்தின் முகப்பில் கொண்டு நிறுத்தப்பட்ட இளம் படைப்பாளிகள் பலர் இருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி விஷ்ணுபுரத்தினுடைய எந்த நிகழ்விலும் என்னுடைய பிள்ளைங்க வந்தது கிடையாது. இது அதுக்கான அமைப்பு அல்ல. இதுல வாரிசு எல்லாம் ஒன்று கிடையாது. ஆகவே அது ஒரு அவதூறு மட்டும்தான். அப்போ அடுத்த கேள்வி வருகிறது, நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பிள்ளைகளை முன்னிறுத்துறேன். ஆமா, முன்னிறுத்துறேன். பெற்றோர் என்று இங்கே தன்னை உணரக்கூடிய அத்தனை பேர் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க அதை பண்ண வேண்டாமா? பண்ண மாட்டீங்களா? அவையத்து முந்தி இருப்ப செயல் என்பது எந்த தந்தையும் செய்ய வேண்டியது தானே. அதுதானே நான் செய்யணும் இல்லையா? ஆனால் பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாடை இங்க வலியுறுத்த விரும்புகிறேன். நண்பர்களே, நம்முடைய பெற்றோர் அவையத்து முந்தியிருப்ப செய்கிறார்களா, அல்லது சமூக அந்தஸ்து, பணம் என்ற விஷயங்களை மட்டும் முந்தி இருக்க செய்கிறார்களா? அந்த கனவு மட்டும்தான் கொண்டிருக்கிறார்களா? அந்த வேறுபாடு இருக்கிறது அல்லவா? யோசித்து பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பெற்றோருக்கு வெற்றி, மகிழ்ச்சி என்பது சமூக அந்தஸ்து என்று மட்டும்தான் நினைக்கிறாங்க. அப்போ இன்னொரு கேள்வி இருக்கு, அது பிள்ளைங்களுடைய மகிழ்ச்சியா என்று இல்லை, தன்னுடைய கௌரவம் மட்டும்தான் நினைக்கிறாங்க. 4 பேர்கிட்ட பேசும்போது தான் பெருமையா பேசக்கூடிய இடத்துல தான் பையனோ பொண்ணோ போய் அமரணும் என்று தான் பெற்றோர் நினைக்கிறாங்க. அது சுயநலங்கள் மட்டும்தான், பிள்ளைங்களுடைய நலன் அல்ல. பிள்ளைங்களுடைய நலனுக்காக தான் உயிர் வாழ்வதாகவும் தான் பணம் சேமிப்புக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வதாகவும் பெற்றோர் சொல்வார்கள். உண்மை அல்ல. பெற்றோருடைய ஈகோவை, பெற்றோருடைய ஆணவத்தை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில பையன் வாழணும், குழந்தைகள் வாழணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் குழந்தைகள் அவ்வளவு கட்டாயத்துக்கு ஆளும். இவங்களுக்கு தன் பையன் அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லணும்னு ஆசை. ஆக பையன் அமெரிக்கா போயாங்க. அந்த பையனுடைய கனவுகள் எல்லாம் இந்தியாவில் இருந்தாலும் அவன் அமெரிக்கா போயாங்க. தன் பையன் வந்து இவ்வளவு பெரிய பொசிஷன்ல மாசம் இவ்வளவு சம்பளம் வாங்குறான் என்று சொல்லி ஆகணும். ஆகவே அந்த பையன் தனக்கு பிடிக்கலைனாலும் ஒரு பாடத்தை படிக்கணும், தனக்கு பிடிக்கலைனாலும் ஒரு வேலையை செய்யணும், வாழ்க்கை அதுக்கு கொடுத்தா. இப்படிதானே பெற்றோர் இருக்கிறார்கள். இந்த பெற்றோர் தான் ஒவ்வொரு இடத்திலையும் தன்னுடைய பிள்ளைங்களை பற்றி பெருமிதமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைங்களை பற்றி பெருமிதம் சொல்லாத பெற்றோர்கள் மிக மிக குறைவு தமிழ்நாட்டில். அப்படி யாருமே கிடையாது, எல்லாரும் அந்த சொல்றாங்க. அதிலிருந்து நான் வேறுபடக்கூடிய இடம் ஒன்று இருக்கு. இந்த வேறுபாட்டை நான் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன்.
அது என்னவென்றால், நான் என்னுடைய பிள்ளைங்களை என்னுடைய கனவு நோக்கி இழுக்கிறேன். என்னுடைய கனவை அவர்கள் மேல் சுமத்த நான் நினைக்கக்கூடிய இடங்களுக்கு அவங்க செல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, எனக்கு அவங்க மேல எதிர்பார்ப்பு கனவுகள்லாம் இருந்தது. அவங்களை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டேன். அவரோட அறிவார்ந்த உரையாடலில் ஈடுபட்டேன். எனக்கு இந்த சமூகத்தில் ஒருவன் அடையக்கூடிய உயர்ந்த இடம் என்பது பணமோ அதிகாரமோ அல்ல என்பது எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. இதில் மேலே சொல்லுவேன், தனிப்பட்ட முறையில் என்ன அப்படித்தான். எழுத்தாளர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும். 100% எழுத்தாளர் ஒரே மனதில் கொண்டு இருப்பாங்க. மேடையில் எழுத்த புகழ்ந்து பேசுவாங்க, எழுத்தாளனை மதிக்கெடுப்பாங்க, எழுத்தின் கௌரவம்பாங்க. பிள்ளைகளை எழுத்துக்குள்ளேயே விட மாட்டாங்க. வீட்டில் ஒரு புத்தகம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர் தமிழ்நாட்டில் உண்டு. என் பிள்ளைங்க ஒரு புக்கு படித்து பார்த்ததில்லைன்னு சொல்லக்கூடிய தமிழ் எழுத்தாளர்கள் உண்டு. தன்னுடைய தந்தையோட எழுத்தை பற்றி 4 வரி சொல்ல முடியாத பிள்ளைங்க தான் தமிழ்நாட்டு எழுத்தாளருடைய பிள்ளைங்க. ஏன்னா அது எழுத்தாளருடைய தவறு. ஏன்னா அந்த எழுத்தாளர் சமூகத்தில் தனக்கு அங்கீகாரம் இல்லை, புகழ் இல்லை என்று நினைக்கிறான். ஒரு எழுத்தாளனாக அவனுக்கு நிமிர்வு கிடையாது. எழுத்தாளனாக அவன் கூறி தான் இருக்கான். ஒரு சாதாரண அதிகாரி எவ்வளோ நிமிர்வாக இருக்கார், ஒரு பணக்காரனுக்கு எவ்வளோ தோரணை இருக்கு. ஆக அதெல்லாம் தன் பையனுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆக தன் பையனை ஒரு டாக்டர், என்ஜினியர், தொழிலதிபர், அதிகாரி ஆக்கதான் முயற்சி பண்றானே ஒழிய ஒருபோது எழுத்தாளனாகவோ அறிவுஜீவியாகவோ முயற்சி பண்ணுவது கிடையாது. அந்த கனவே அவன்கிட்ட கிடையாது. ஆனால் நான் மாறாக எனக்கு எதில் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தோ அதுவாக என் பிள்ளை ஆணுச்சு. 5 வயசு 10 வயசுல என் குழந்தைகிட்ட நீ ஒரு அறிவுஜீவி ஆடுங்கிற அப்பாவுடைய கனவு என்று தான் சொல்லியிருக்கேன். அதுக்காக அவனை ப்ரெஸ் பண்ணல, அழுத்தல, ஏதோ ஒன்று. ஆனால் நான் அவனை பொருளியல் ரீதியாக சமூக அந்தஸ்து சார்ந்து ஒரு இடத்துக்கு சென்றே ஆக வேண்டுங்கிற கட்டாயத்தை கொடுக்கிறேன். இதை கொடுக்கக்கூடாது என்று தான் நான் அத்தனை பேர்ட்ட சொல்றேன். அப்படி நான் அவங்களை உருவாக்கினேன். அதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த உரையாடல் நான் முக்கியமாக செய்ய விரும்புவது அதுதான். நண்பர்களே, இப்போ நம்முடைய சமூகத்தில் 100 குழந்தை பிறந்துருச்சுன்னா 99 குழந்தைக்கும் சுய ஆளுமை என்பது கிடையாது. சொந்தமான சிந்தனை, சொந்தமான கற்பனை கிடையாது. அது வெறும் களிமண் தான். அப்பா அம்மா அந்த குழந்தைய தாங்கள் விரும்பின இடத்துல ஒரு ஃபுட்பாலை தட்டி கொண்டு கோல் அடிக்கிற மாதிரி அடிக்க முடியும். அப்படி வெற்றி பெற்ற பெற்றோரை நம்ம சுற்றி பெரும்பாலும் இருக்கிறாங்க. ஆனால் 100ல் 1 குழந்தை வேறுபட்டு இருக்கும். அதுக்கு பர்சனாலிட்டி இருக்கும், சிந்தனை திறன் இருக்கும், கற்பனை திறன் இருக்கும். அந்த இடத்துல இவங்க அந்த கோலை அடிக்க ஆரம்பிச்சுக்கினா பந்து திருப்பி அடிக்கும், பந்து அது கிழிஞ்சு போகும். இந்த அனுபவம் நம்முடைய குடும்பத்தில் 100க்கு 1 குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. இதை பேசும்போதே, இந்த காணொலியை பார்க்கறதுல சில பேர் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க, உங்களுடைய குழந்தைகள் இந்த அழுத்தத்தினால எப்படி உளைச்சலை அடைந்தார்கள் என்று ஆளுமை திரிபடைந்து வேறு பக்கம் போனாங்க என்று சொல்லியிருக்கீங்க. கிரிமினல் டெண்டன்சி நோக்கி போன குழந்தைகள் உண்டு, ஊதாரியாகவும் பொறுக்கியாகவும் போன குழந்தைகள் உண்டு, உளச்சோறுக்குள்ளான குழந்தைகள் உண்டு. இது எல்லாமே அந்த குழந்தைய வச்சு கோல் அடிக்கிறதுக்கு பெற்றோர் முயன்றதனால் வந்த வினை. அந்த ஒரு குழந்தையை மட்டும்தான் நான் பேசுறேன். மற்ற குழந்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதுதான் சொசைட்டி, அது போகட்டும். ஆனால் அந்த ஒரு குழந்தை மேல அந்த அழுத்தத்தை செலுத்தக்கூடாது. அந்த குழந்தை தானாக வளர்றதுக்கு விடணும். அது எப்படி? நண்பர்களே, இதை பேசும்போது அந்த 99 வரையில கொஞ்சம் பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, 2 அடி அடிச்சா படிச்சுட்டு போகுது, பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ல, நல்லா படிக்க வைக்கணும்ல எல்லாம் சொல்லுவீங்க. அவங்க தயவு செய்து விலகுங்க. அவங்கள்ட்ட பேசல, உங்க குழந்தை சரியா வரும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, அந்த ஒரு பிரச்சனை குழந்தைக்கு வராது. அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த குழந்தை ஆரம்பத்திலே அதுக்கான வழிகளை கொண்டிருக்கும். பெற்றோர் அதை மேல அழுத்தத்தை கொடுத்தா அது உடையும் அல்லது திருப்பி அடிக்கும். அதை எப்படி கையாளும்? என்னுடைய குழந்தை, என்னுடைய மகன் ஆரம்ப பள்ளி முதலே அந்த தனித்தன்மை கொண்டவர் என்பதை கண்டுகொண்டது என்னுடைய முதல் வெற்றி என்று நான் நினைக்கிறேன். ஆக அவன் மேல நான் அழுத்தத்தை செலுத்தல. அதுதான் தேர்வு என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். ஒரு கான்வென்ட் பள்ளியில சேர்த்தேன். அந்த பள்ளியோட ஒட்டுமொத்த அழுத்தத்தை அவனை தாங்க முடியல சொல்லி அரசு பள்ளியில கொண்டு சேர்த்தேன். அங்க அவன் சுதந்திரமாக எல்லா குழந்தைகளுடன் விளையாடி வளர விட்டேன். அவனுக்கு எந்த பொருளாதார கட்டாயத்தை நான் உருவாக்குறேன். நீ படிச்சது அவனுக்கு வேலை,
இல்லை நான் ரோட்டில் நிற்பேன்னு சொல்லவே இல்லை. அவன் பாட்டுக்கு படித்தான். 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவன் ஒரு சிறந்த வாசகனாக இருந்தான். பறவைகளில் பெரிய ஈடுபாடு கொண்டிருந்தான். அலைஞ்சு திரிவான் பைனாக்குலர் வச்சுக்கிட்டு. பாதி நாள் பள்ளிக்கூடம் போக இல்லாட்டி போக மாட்டான். அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போனான். கல்லூரி நாட்களில் சினிமாக்களாக பார்த்து தள்ளினான். உலக கிளாசிக்கலாக பார்த்து தள்ளிட்டு இருந்தான். கருப்பு வெள்ளை படங்களாக அவ்வளோ பார்த்துருக்கான். அப்புறம் திடீர்னு மேலே இசை மேல் ஈடுபாடு வந்து வாகினர், பீத்தோவன் என்று அது உலகத்துக்குள்ள அலைந்தான். அப்புறம் திடீரென்று ஷோபனோவருக்குள்ள நுழைந்து தத்துவத்தில் ஆர்வம் வந்து தத்துவ கல்வி படிக்க போனான். நடுவில் சினிமாவில் வேலை பார்த்தான். தத்துவத்தில் போய் பௌத்த தத்துவம் படித்தான். 22 வயதில் அவனுடைய முதல் நாவல் எழுதுகிற வரைக்கும் அவர் இலக்கியவாதின்னு எனக்கு தெரியவே தெரியாது. நம்மளுடைய இந்த காலம் முழுக்க அவனை தன்னியல்பாக வளர விட்டேன். தன்னியல்பாக முன் செல்ல அனுமதித்தேன். அதற்கான களத்தை ஒருக்கி அளித்தேன். இந்த வகையான கிரியேட்டிவ் சைல்ட் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு சில இயல்புகள் உண்டு, சில பிரச்சனைகள் தான் அதெல்லாம். அதை நான் சொல்றேன். ஒன்று, அவள்கிட்ட ஒரு நிலை கொள்ளாமல் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க எந்த துறையில் அவங்க நிபுணர்கள் என்பது அவங்களே கண்டடைகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தத்தளிப்பு இருக்கும். திடீர்னு அவங்க ஒரு மலையேற்றக்காரனாக நினைப்பாங்க. இல்லை நான் ஒரு சமயக்காரன் மறுநாளை சொல்லுவோம். திடீர்னு இலக்கியவாதி ஆகுமா, திடீர்னு தத்துவம்பா, சினிமாக்காரன் ஆகிடுவாம்பா. இந்த அலைவாயில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 199 குழந்தை சொன்னேன், அதில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் இதுக்கு இருக்காது. அந்த குழந்தை 8ஆம் கிளாஸில் நீங்கள் டியூஷனுக்கு அனுப்புவீங்க. ஒரு நாளைக்கு 4 டியூஷன் ஸ்கூலு, வேறு எதுவுமே அதுக்கு இருக்காது. அப்படியே உட்காந்து படிக்கும், 99% மார்க் வாங்கும், அப்படியே இன்ஜினியரிங் முடிக்கும், அப்படியே அமெரிக்காவுக்கு வேலைக்கு உட்காரும். பெற்றோர்கள் ரயிலில் உட்காந்து என் பையன் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் என்று சொல்ல ஆரம்பிக்கலாம். மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது உலகம் வேற, அந்த வகையான கல்வியும் வேற. இந்த கல்வி அப்படி அல்ல. இது பற்று தீவிரமாக ஒன்றுக்குள் நுழைந்து மிக சீக்கிரமாக அதில் கற்றுக்கிட்டு அதே வேகத்தில் வெளியே வந்துடுது. அறிவியல் சார்ந்த ஆர்வம் கொண்ட குழந்தைக்கு இந்த தன்மை உண்டு. ஐன்ஸ்டீன் ஒரு வயலின் கலைஞராக ஆக வேண்டும் கனவோடு இருந்தாருங்கிற உங்களுக்கு தெரியுமா? ஆகவே இந்த ட்ரிப்டர் என்று சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கும். அதை கூர்ந்து கவனிக்கணும். அது பதற்ற அடைய வைக்கக்கூடாது உங்களை. ஆனால் அது இயல்பு என்று தெரிஞ்சுக்கணும். 2வது, கிரியேட்டிவ் சைல்டுக்கு சோர்வு காலகட்டங்கள் உண்டு. ஏன்னா மூளை அவ்வளவு வேலை பார்க்கும்போது திடீரென்று அது சும்மா உட்காந்து டல் ஆகிடும். இமோஷனல் டர்மாயிலுக்கு போகும், உணர்வு கொந்தளிப்புகளுக்கு போகும், பெரிய சோர்வு காலகட்டங்கள் இருக்கும். 3வது, அதன் தனிமை இருக்கும். ஏன்னா இந்த அறிவு தடத்துக்கு வரக்கூடிய நண்பர் வட்டம் இருக்க. ஆகவே நண்பர்கள் கூட சுற்றுறது, நண்பர்கள் போட இருக்கிறது, ஒரு டீமாக வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு இளமையுடைய கொண்டாட்டம் இருக்கு. அது இருக்கவே இருக்க. ஒரு டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஜாலியாக இருக்கிறது இருக்க. அதான் இளமை. அது இருக்க இருக்காது உறுதியாக சொல்ல முடியாது. எனக்கு இருந்தது. நான் மாறுபட்ட சில குழந்தையாக தான் இருந்தேன். ஆனால் எனக்கு பெரிய நண்பர் வட்டம் இருந்தது. எப்போவுமே நண்பரோட தான் இருந்தேன். இப்போ அப்படித்தான். அப்படி இருக்கும். ஆனால் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான காலகட்டங்களில் பெற்றோர் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் வழிகாட்ட முடியாது. ஏன்னா என்னுடைய பையன் எதுலெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஷோபனோவரை அதிகபட்சம் ஒரு 15லேருந்து 20 பக்க அளவுக்கு அறிமுகம் வைத்திருக்கிறேன். வாக்னரோ பீத்தோவனோ மொசாதன் சுத்தமாக தெரியாது. என்னுடைய உலகம் வேற, அவனுடைய உலகம் வேற. அப்போ நாங்கள் போய் வழிகாட்ட முடியும். இவ்வளவுக்கும் நானும் அறிவுஜீவி, நானும் எழுத்தாளர், என்ன அவன் ஆசிரியராக நினைக்கிறான், பொருள் மதிப்பு வைத்திருக்கான். அப்போ கூட நான் வழிகாட்ட முடியாது. நீ ஒரு சாமானிய தந்தை என்றால் சுத்தமாக வழிகாட்ட முடியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள், வழிகாட்டுதல், நெறிப்படுத்தல் எல்லாம் சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது, பொருட்படுத்த மாட்டேன். நீ சொல்றது அர்த்தமற்று இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? உடனிருத்தல் என்று சொல்றேன். கூட இருக்கணுங்கிறத முக்கியம். கூட இருங்க. நான் இருக்கிறேங்கிற நம்பிக்கை தொடர்ந்து கொடுத்துட்டு இருங்க. நீ எங்க வேணாலும் போகலாம், ஆனால் வழி தவற மாட்டேன், நான் உங்களுக்கு இருப்பேன். உலகியல் ஆங்ஸைட்டி அதுக்கு வராமல் பார்த்துங்க. நமக்கு யாரும் இல்லை,
நான் கைவிடப்பட்டிருக்கேன்னு தோணாமல் பார்த்துங்க. அது ஒன்று தான் ஒரு அப்பா செய்யக்கூடியது. நான் செய்த அப்படிதான். என்னோட பையனுக்கு உணர்வு சார்ந்த வீழ்ச்சிகள் எல்லாமே இருந்தது. அப்பெல்லாம் நான் கூட இருந்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் கையை பிடிச்சு நான் உடன் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கேன். நண்பர்களே, இதே போல குறைந்தது 100 சிறுவர்கள் நான் சொல்லியிருக்கேன். சிறுவர்கள் நான் சொல்றது எல்லாமே கொஞ்சம் வயதானவங்க தான். ஆனால் அவங்களுடைய உணர்வு நிலைகளில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் என் பிள்ளைங்க சொன்னேன். நான் உடன் இருந்தேன். நீங்கள் உடன் இருக்கணும். தடையாக ஆகிடக்கூடாது. உங்களுடைய ஆங்ஸைட்டி, உங்களுடைய எதிர்பார்ப்புகள், இதனால் நீங்கள் தடையாக ஆகிவிடக்கூடாது. உடன் இருக்க அதை மட்டும் தான் செய்யணும். கம்யூனிகேஷன் அருந்து விடக்கூடாது. தொடர்பு அருந்து விடக்கூடாது. அவன் என்ன செய்கிறான், எங்கே போகிறான்னு தெரியாமல் இருந்து விடக்கூடாது. அந்த தொடர்பு இருக்கணும். என்னோட பையன் அலைந்த காலங்களில் நான் ஃபோனில் அழைச்சா பல முறை அழைத்த பிறகு தான் எடுப்பான். எடுத்தால் எந்த ஊரில் இருக்கேன்னு தான் கேட்பேன். உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருப்பான். இங்கே இருக்கேன் அப்படிமா, இந்துக்கா வந்தேன் அப்படிமா, ஜெயின கோயிலில் இருக்கேன் அப்படிமா. சரி, ஆனால் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியும் இல்லையா? அவ்வளோதான். அது தேறி வரும். இந்த சராசரி குழந்தைய பார்த்து இதை வேல்யூ பண்ணக்கூடாது. அந்த குழந்தை எவ்வளோ வெற்றிகரமாக இருக்குது. 21 வயசில் 1 லட்ச ரூபா சம்பளம், நீ 25 வயசுல சும்மா உட்காந்துருக்க என்று நீங்கள் சொன்னீங்கன்னா நீ கைவிடுறீங்கன்னு அர்த்தம். இது வேறன்னு உங்களுக்கு தெரியணும். இது கிரியேட்டிவான சைல்டுன்னு உங்களுக்கு தெரியணும். உங்கள் பிள்ளைங்களை நல்லா கூர்ந்து கவனிங்க. அது கிரியேட்டிவ் சைல்டா என்று பாருங்க. இது ரைட்டருக்கு மட்டும் சொல்லலை, மியூசிஷியன் மட்டும் சொல்லலை, அறிவியல் சார்ந்த துறைகளில் கூட இதுதான் உண்மை. அறிவியல் துறையில் ஒரு குழந்தை ஏதேனும் ஒரு சாதனையை நிகழ்த்தணும்னா அதுக்கு 40 வயசு ஆகிடும் இல்லையா? அந்த 40 வயசுக்குள்ள நீங்கள் அவனை ஐடியில் போய் 25 வயசுல 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனை கம்பேர் பண்ணி கடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் எப்படி அறிவியலில் சாதிக்க முடியும்? நீங்கள் ஒரு பெரும் தொந்தரவாக மாறிடுவீங்கல்ல. என்னோட நண்பர் சாம்ராஜ், எனக்கு அவரை 25 வயசு முதல் தெரியும். அவருடைய 40 வயசுக்கு மேலே தான் அவர் கொடைமடம் என்ற நாவல் எழுதுகிறார். அந்த நாவலை படிக்கும்போது தான் இவன் ரைட்டர் என்ன எனக்கு தெரியுது. அது வரைக்கும் அவர் ரைட்டராக எனக்கு தோணதே கிடையாது. உதிரியாக கவிதைக்கு எதை செய்கிறாரு. அவன் ஒரு எழுத்தாளருக்கான ஒரு கம்பீரம் அவர்கிட்ட வரவே இல்லை. திடீரென்று ஒரு 40 வயசில் வெளிப்படும் போது இவர் கலைஞர். இந்த காலம் வரைக்கும் அவர் கலைஞர் நோக்கி தான் போயிட்டு இருக்கார். கலை உள்ளம் கொண்டவர் என்று எனக்கு தெரியும். ஆனால் கலைஞர் வெளிப்படுறதுக்கு அவ்வளவு காலம் வந்திருக்கு. ஆகவே நான் அது வரைக்கும் அவருடைய எல்லா பிரச்சனைகளிலும் உடன் இருந்திருக்கிறேன். அவரை கவனிச்சுட்டு இருந்தேன். அவரோட தொடர்பில் இருந்துட்டு இருக்கேன். உங்கள் பையன் என்னுடைய மகனாக சாம்ராஜ் சொல்ல முடியும். என்னோட மகன் இருந்தாலும் 40 வயசுல வெயிட் பண்ணதான் ரெடியாக இருப்பேன். என்னுடைய மகன் 28 வயதில் தன்னை நாவல் ஆசிரியர் நான் நிறுத்தி கொண்டான். 45 வயசுல வந்திருந்தாலும் அது வரைக்கும் நான் பொறுத்திருப்பேன், காத்திருப்பேன். அதை எல்லா பெற்றோருக்கும் நான் நிபந்தனையாக சொல்வேன். அப்போ இதில் பெரிய சிக்கல் என்னவென்றால் பீர் ப்ரெஷர் என்று ஒன்று இருக்கிறது நண்பர்களே. சுற்றி இருக்கிறவருடைய அழுத்தம். நான் ஏற்கனவே சொன்னேன், 99% பேர் சராசரி பிள்ளைகளை பெற்று அவங்களை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு உட்கார வைக்க முடிந்தவர்கள். அவங்க நம்மளை நோக்கி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இந்திய சமூகத்தில் ரொம்ப அதிகம். வெளிநாட்டு அப்படியெல்லாம் கிடையாது. இந்தியாவில் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தனை கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கு. இன்னொருத்தன் மேலே ஒப்பிட்டு தான் தன்னுடைய வெற்றியை ஒருத்தர் அடைய முடியும். என் பையன் 2 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்து உங்கள் பையன் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்பேன். என் பையன் வேலை தேடிட்டு இருக்கான்னு சொல்லுங்கள். அப்படியா சொல்லணும்னா அவர் மகிழ்ச்சி அடைகிறத பார்க்குறேன். நீங்கள் வேலை எப்படிலாம் தேடணும்னு உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பிப்பார். ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே அப்படியே பூரிச்சுக்கிட்டே போவார். அவருடைய பையன் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுனாலேயே உங்களுக்கு உங்கள் பையனுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல அவர் தன்னை ஃபீஸ் பண்ணிக்குவார். இது எத்தனை காலமாக நான் பார்த்துருக்கேன். யோசித்து பாருங்க. தமிழகத்தில் முதன்மையான எழுத்தாளர் ஒருவன் தான். பொருளாதார நிலையில் பின்னால் இருக்கக்கூடியவன் அல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பையனை நான் என்ன பண்ணணும்னு அட்வைஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க. விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்துக்குள்ளே இருந்து அட்வைஸ் வந்திருக்கு. என்ன பேசி என்ன புண்ணியம், பையன் வாழ்க்கையை அழிச்சிட்டாரே அப்படின்னு பேசினவங்களை எனக்கு தெரியும். ஆனால் அவங்க தங்களோட வாழ்க்கையை, பையனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைத்தவர்கள். பையனுடைய வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன். ஏன்னா ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கான், அலைஞ்சிட்டு இருக்கான். ட்ரிப்டர் என்றவனை முத்திரை குத்தி ஏளனம் செய்தவளை எனக்கு தெரியும். ஒவ்வொரு விஷ்ணுபுரம் நண்பர் குழுல யாரோ ஒருத்தர் அஜிதனை பற்றி கேவலமாக ஏளனமாக பேசுறதெல்லாம் எனக்கு காதுக்கு வந்துட்டு இருந்தது. என்கிட்டே பேசியிருக்கிறாங்க. அஜிதனுக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுக்க கூடாதா என்று ஒருவர் கேட்டார். யோசிச்சு பாருங்க. வாக்னர் இசையிலும் ஷோபனருடைய தத்துவத்தில் ஊறி இருக்கக்கூடிய
பெரும் கனவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு மளிகை கடை கொடுத்து பாரம்பரியத்தில் உட்கார வைக்கணும் என்று ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்கிறார், அட்வைஸ் பண்ணுறார், ட்ரை பண்ணுங்க பார்க்குறேன் என்று சொல்லி அனுப்புகிறேன். வேற என்ன சொல்ல முடியும்? ஆனால் எனக்கு தெரியும் அவன் யார். இந்த பீர் ப்ரெஷருக்கு செவி கொடுத்தீங்கன்னா, அந்த டென்ஷனை கொண்டு உங்கள் பையன் மேலே காட்டினீங்கன்னா அவங்க வாழ்க்கையை நீங்கள் அழிக்கிறீங்க, அவன் வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க, அவனுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கு. இதெல்லாம் இன்றைக்கு மகன் மட்டும் இல்லை, நம்ம யோசிக்கும்போது மகனை மட்டும் தான் யோசிக்கிறோம். மகனை விட ஒரு படி அதிகமாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு இன்னும் சிக்கல் என்னவென்றால், பெண்கள் மிக எளிதாக தனிமைப்பட்டு விடுவார். கொஞ்சம் அறிவுத்திறன் உள்ள பொண்ணுக்கு தோழியே அமைய முடியாது, அவன் தனியாக இருப்பான். அப்புறம் பெண்களுக்கான ஒரு பெட்டி லிட்டில் உலகத்துக்குள்ள அவளால் புழங்க முடியாது, ஆக இன்னும் தனிமையாயிடும். அப்புறம் பெரும் கனவோடு ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அதுக்கு அவளுக்கு ஒரு வயது தேவைப்படவில்லை, ஒரு 27-28 வயது வரைக்கும் அவள் தன் கனவை துரத்தணும். அதுக்குள்ள கல்யாணம் ஆகலையான்னு ப்ரெஷர் ஆரம்பிச்சிடும். கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா சமயங்கள் அந்த கனவுகளே கலைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி கையாளுவது என்பது பெரிய சிக்கல் தான். அது சொன்னேன்ல, உடனிருத்தல் அவ்வளவுதான். ஆண்களை விட பெண்களுக்கு உணர்வு ரீதியான கொந்தளிப்புகளும் அதிகம். அப்போ கூட இருக்கிறது தான் முக்கியம். அதுதான் நான் செய்கிறேன் என்னுடைய மகளுக்கும். என்னுடைய மகள் எங்கள் வீட்டிலேயே அதிகமாக படிக்கக்கூடியவர், எங்கள் வீட்டிலேயே அதிகமாக என்னுடைய மகனை விட அதிகமான வாசிப்பும் சிந்தனை திறமும் கொண்டவர். இன்றைக்கு அவர் தமிழகத்திலே ஒரு முக்கியமான சிந்தனையாளருடைய முகத்தை அடைந்து வருகிறார். அப்போ நான் ஒரு சராசரி தந்தையா இருந்து அவங்கள கொட்டி கொட்டி துப்புரவு பண்ணலை, மாறாக அவங்களுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் செய்கிறேன். அவங்களுக்கு ஒரு பொருளாதார நிம்மதியை உருவாக்குறேன், அவங்களுக்கு உணர்வு ரீதியான ஒரு உறுதிப்பாடு அளிக்கிறேன், அவங்களுக்கு உடன் இருக்கிறேன், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குறேன். அதைத்தான் இந்த சராசரி கும்பல் வந்து சொல்லுது, பிள்ளைங்களை முன்னிறுத்து. நான் அவங்க சீரழிஞ்சுட்டாங்கன்னு கவலைப்பட்டிருந்தேன்னா இவங்க முயற்சி அடைஞ்சிருப்பாங்க. அவங்க உண்மையிலேயே தோல்வி அடைஞ்சிருந்தா நிறைவடைந்திருப்பாங்க, கொண்டாடி இருப்பாங்க. அப்படி இல்லைல்ல, அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அந்த வெற்றியை நான் முன்னிறுத்துறேன், அந்த வெற்றிக்கான களம் உருவாக்கி கொடுக்குறேன்ல, அதுதான் இவங்களுடைய பிரச்சனையாக இருக்கு. நான் சொன்னேன்ல, பெற்றோர், கிரியேட்டிவ் சில்ட்ரனை பெற்றோர் இந்த வகையான மனிதர்களை பற்றி மிக கவனமாக இருக்கும். இவங்க தான் நம்முடைய சொசைட்டியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக பெரிய எதிரிகள். இதை கேட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் யோசித்து பாருங்க, நம்முடைய நாட்டில் எவ்வளவோ கிரியேட்டிவான பர்சன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க பெற்றோருடைய அழுத்தம் காரணமாக எது அவங்களுக்கு உகந்தது இல்லையோ அதை அவங்க செய்ய கட்டாயப்படுத்துறாங்க. எல்லாரும் பொறியியலை படிக்கிறாங்க, எல்லாரும் ஒரே கல்வி, ஒரே வேலை, மனோட்டனஸான ஒரு வேலை வச்சுக்கிறாங்க. பெரும் தத்துவவாதியாக வரக்கூடிய ஒருவர் கம்ப்யூட்டர் தட்டிட்டு இருக்கார், ஒரு தொழிலாளராக மலர வேண்டிய ஒருவர் கம்ப்யூட்டர் தட்டிட்டு இருப்பார், ஒரு மகத்தான சிந்தனையாளர் வர வேண்டிய ஒருவர் டாக்டராக உட்கார்ந்திருப்பார். இல்லைன்னா பெற்றோர் திருப்தி அடைய மாட்டாங்க. தன்னுடைய பெற்றோருக்காகத்தான் இந்த கரியர், இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லக்கூடியவங்க தானே நம்மள மிக பெரும்பாலானவர்கள். யோசித்து பாருங்க, பெற்றோட ஆங்ஸைட்டிக்காக, பெற்றோர் 4 பேர்கிட்ட பெருமையா சொல்லணுங்கிறதுக்காக, வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் தன் பையனை எப்படியாவது ஒரு போஸ்ட்ல அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா கோடிக்கணக்காக சம்பாதிச்சு வச்ச பெற்றோர் கூட அதை தான் செய்யறாங்க. அந்த பையனுக்கு ஒரு சின்ன சுதந்திரத்தை கூட கொடுக்க விடுறது. அந்த கோடிக்கு மேல அந்த பையனுக்கு ஒரு பொசிஷன் இருக்கணும், அந்த பொசிஷனை நோக்கி தான் அவன் போய் ஆகணும், வேற எதுக்கும் விட மாட்டான். பொண்ணுன்னா கௌரவமான குடும்பத்தில் கட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அது என்ன ஆனா அவனுடைய கலைத்திறன், சிந்தனைத்திறன் மொத்தமாக அழிஞ்சாலுன்னா பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்கு என்னுடைய பொண்ணு இந்த ஃபேமிலியில் கட்டி கொடுத்துருக்கோம் என்று சொல்லணும், அவ்வளோதான். அப்படி அழிக்கப்பட்ட ஜீனியஸ் பெண்களுடைய பட்டியல் எனக்கு தெரியும். அதில் மீறி வந்து சில சாதனை செய்தவங்களே எனக்கு தெரியும். எத்தனை இளைஞர்களை நான் பார்க்குறேன், 26-27 வயசுக்கு மேலே முதல் கலை அறிமுகம், இலக்கிய அறிமுகம், சிந்தனை அறிமுகம் செஞ்சு அதுக்கு மேலே வர்றாங்க. ஆனால் அவங்களுடைய பயணம் என்பது மிக கடுமையானது. ஒன்று, அவங்களுடைய லேர்னிங்குடைய நல்ல பீரியட் அவங்க இழந்துட்டாங்க, மூளை மிக விழிப்பில் இருக்கக்கூடிய காலத்தை இழந்துட்டாங்க. ரெண்டாவதாக ஒரு அலுவலக பொறுப்பு, குடும்ப பொறுப்புக்கு மேலதிகமாக தான் அவங்க
கலை இலக்கியத்தில் இதை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அது இன்னும் பெரிய சுமை. 100 கிலோ தூக்கி வச்சுட்டு ஓட வேண்டியிருக்கு. இப்போ என்னுடைய மகனை பற்றி சொன்னேன், என்னோட மகளை பற்றி சொன்னேன். நண்பர்களே, அவங்கள நான் முன்னிறுத்தலை, ஆனால் அவங்களுக்கு களம் அமைத்து கொடுக்குறேன். அது தந்தையாக செய்யக்கூடியது. ஆனால் அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கா? தகுதி இல்லாமல் நான் அவங்கள முன்னிறுத்துறேன். ஒவ்வொரு அளவுக்கு வாசிக்கக்கூடிய, ஒவ்வொரு அளவுக்கு சிந்திக்கக்கூடிய, அடிப்படை புரிதல் கொண்ட எவராக இருந்தாலும் அதை பரிசோதிச்சு பார்க்கலாம். ஒப்பீட்டளவில் கூட தமிழில் அவங்க அகவை வட்டத்தை சேர்ந்த, அவங்களுடைய வட்டத்தை சேர்ந்த யாரையும் அவங்களோட ஒப்பிடவே முடியாது. பல பல மடங்கு மேலாக அவங்க இருப்பாங்க. அஜிதனை போன்ற ஒரு இளைஞனை அவங்க கூட பேசும் தரம் கொண்ட இன்னொரு அதே வயசான இளைஞன் நான் பார்த்து கிடையாது. சும்மா பேர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய பார்த்தேன், சாத்தியமே கிடையாது. ஏன்? அறிவுத்திறன் பிறவில் அதிகம்ங்கிறதுனால இல்லை, அதோட அறிவுத்திறன் கொண்டவர்கள் இருக்கலாம். ஆனால் 15 ஆண்டுகளாக முழு நேரமும் தனக்கு என்ன பிடித்திருக்கோ அதை படிக்கக்கூடிய சுதந்திரம் அவனுக்கு அமைந்தது. என் பொண்ணுக்கு அதான். வாழ்நாள் முழுக்க அவளுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் படிக்கக்கூடிய, பேசக்கூடிய சுதந்திரம் அவளுக்கு இருக்கு. பிழைப்புக்காக, வாழ்க்கைக்காக எதையும் படிக்கல, எதையும் செய்யல. இந்த சுதந்திரம் அளிக்கப்பட்டால் இவர்களை விட மேல போகக்கூடிய எவ்வளவு இளைஞர்கள் இருப்பாங்க. ஆனா அது கிடையாது. பெற்றோர் அதை பறிக்கிறாங்க. அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். போன தலைமுறையில குழந்தைகள் ஓரளவுக்கு அந்த பெற்றோருடைய அழுத்தத்துக்கு வழங்கி தங்களை அப்படியே கட்டமைத்து தங்களை இழந்திருக்கிறாங்க. எவ்வளோ சாத்தியக்கூறுகளை இழந்து பெற்றோருடைய கனவுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அடுத்த தலைமுறை அப்படி இருக்காது. இன்றைக்கு 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. நானே அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கேன். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிப்பு முடித்து அப்படியே வந்து மணிரத்னோட வேலை பார்க்கக்கூடிய எனக்கு தெரியும். அமெரிக்காவில் போய் பிசினஸ்ல உயர் கல்வி முடிச்ச பிறகு மிஷ்கின் டஸ்டா வந்த ஒருத்தரை பார்த்தேன். அவங்க அப்பா கொதிச்சு போயிருந்தார். அவர் சொன்ன, எங்கள் அப்பா கட்டாயப்படுத்தி அங்கே போனேன், ஆனால் அங்கே போன அப்புறம் தெரிஞ்சு அது நான் இல்லை, நான் வந்துட்டேன். அவங்க அப்பா அப்படி உடையிறார், பணம் வேஸ்ட் அப்படிங்கிற. ஆனால் இந்த குழந்தை இன்னும் அதிகமாகும். கிரியேட்டிவ் குழந்தைய நீங்கள் அப்படியெல்லாம் செலுத்த முடியாத நிலை வரும். அவங்களுக்கு அதை இதை பேசிட்டு இருக்கேன். அந்த சுதந்திரத்தை அளிக்கிறது தான் என்னுடைய பங்களிப்பாக நினைக்கிறேன். அந்த உறுதிப்பாடு, அவங்க எதில் டெவலப் ஆகும் அதுக்கான வாய்ப்பு அளித்தேன். அவங்க கூட இருந்தேன். அவங்களுடைய வெற்றியை முன்னிறுத்தக்கூடிய கடமை, உரிமை எனக்கு உண்டு இல்லையா? அந்த வெற்றி ஏன் முன்னிறுத்தணும்? ஏன் அஜிதனுடைய ஒரு படைப்பு வரும்போது அதை ஒரு அடிக்கோட வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அது தந்தையின் பெருமிதம். அந்த பெருமிதத்தை ஒவ்வொரு தந்தை அடையன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, நம்முடைய குடும்பத்தில் ஒரு தந்தை கூட தன்னுடைய பெற்றோருடைய, தன்னுடைய பிள்ளைங்களுடைய அறிவார்ந்த வெற்றி மேல் பெருமிதம் கொள்வதில்லை. யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்தில் எந்த தந்தையாவது தன்னுடைய பையனுடைய அறிவார்ந்த வெற்றி மேல் பெருமிதம் கொண்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இன்னொரு பெற்றோரை காட்டுங்க எனக்கு. ஆனால் பெற்றோராக என்னுடைய குழந்தைகளின் அறிவார்ந்த வெற்றி மேல் பெருமிதம் கொண்டிருக்கேன். அந்த பெருமிதத்தை நான் வெளிப்படுத்துவது அது முக்கியமான பெருமிதம் என்று காட்டுவதற்காக, அது ஒரு வெற்றி என்று காட்டுவதற்காக. உண்மையான பெருமிதத்தை தந்தை அடைய வேண்டியது அப்படித்தான். தன்னுடைய பையனுடைய புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பெருமிதம் அடைகிறதுக்கு இல்லை. அதுதான் உண்மையான பெருமிதம். பையன் ஒரு வீடு கட்டினா அந்த பெருமிதம் அல்ல. பையனுக்கு ஒரு ப்ரமோஷன் வந்தா அந்த பெருமிதம் அல்ல. பையன் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு வரக்கூடிய பெருமிதம் அல்ல. அந்த பெருமிதத்தை நான் முன்னிறுத்த விரும்புகிறேன், அதை வலியுறுத்த விரும்புகிறேன், பரிந்துரைக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக, தொடர்ந்து இந்த பீர் ப்ரெஷர் எனக்கு இருந்து சொன்னீங்கல்ல, இந்த பீர் ப்ரெஷர் மளிகை வச்சு கொடுங்க என்னெல்லாம் சொன்னாங்கல்ல, அவங்க முன்னாடி நான் சொல்லணும் இல்லையா, இதோ பாரு அப்படி சொல்லணும் இல்லையா, அவனுடைய வெற்றியை பற்றி சொல்லணும் இல்லையா. இன்னும் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தென்னிந்திய புனே எழுத்தாளருடைய அரங்கில் இந்தியாவின் தலை சிறந்த இலக்கிய மேதைகள் அமர்ந்திருக்கக்கூடிய அரங்கில் என்னுடைய மகன் அமர்ந்து பேசுறதை நான் அரங்கில் அமர்ந்து கேட்டேன். கன்னடத்துக்காக சிவபிரகாஷும், மலையாளத்துக்காக பால் சக்கரியாவும்,
தெலுங்குக்காக ஓல்காவும் தமிழுக்கு அஜிதன் அமர்ந்திருந்தேன். அந்த அரங்கு முடிந்த உடனே எச்.எஸ். சிவபிரகாஷ், ஓல்கா, சக்கரியா, அமைப்பாளர் சதீஷ் சப்பரி, கன்னட எழுத்தாளர் ஜெயந்த் காய்கினி என்று ஒவ்வொருத்தரும் வந்து இப்பதான் கேள்விப்பட்ட உங்க பையன் பெருமிதமா இருக்கு, அவ்வளவு சிறப்பாக பேசணும், ஒரிஜினல் தான் என்று போழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. என்னோட நண்பர், நீண்டகால நண்பர் மகாலிங்கம் என் தோளில் கையை வச்சு அவையத்து முந்தியிருப்ப செய்துட்டீங்க என்று சொன்னார். அது பெருமிதம், அது வெற்றி. அந்த வெற்றியை நான் காட்டணும். அந்த வெற்றி ரகசியமா புதைச்சி வைக்க வேண்டிய ஒன்று அல்ல. ஏன்னா அது வெற்றியாகவே தமிழகத்தில் கருதப்படுவதில்லை. அது வெற்றியாகவே இங்கே நினைக்கப்படுவதில்லை. அது வெற்றி என்று நான் சொல்லணும். சொல்வது இது அலர்கூறும் அற்பர்களுக்காக அல்ல. கிரியேட்டிவ் சைல்டை பெற்று வைத்து கொண்டு பதற்றவும் தனிமையுமா இருக்கக்கூடிய பெற்றோர் இருக்காங்களே அவங்களுக்காக. என்னுடைய மகள் இன்று மானசா பதிப்பகம் என்று ஒரு ஆங்கில பதிப்பு தொடங்குறார். அதுக்கான பணிகள் இருக்கிறார். அதுக்கான ஏற்பாடுகளை நான் தான் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கான களம் அமைத்து கொடுக்குறேன். அதை அமைச்சு கொடுக்க அப்படியே விட்டுருணும் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை 7ஆம் கிளாஸ்லேருந்து டியூஷனுக்கு அனுப்பி பைக்கில் சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளை ஒரு சம்பளம் வாங்கினோடனே அப்படியே பூரிச்சு போகக்கூடியவங்க. நான் அறிவார்ந்த களத்தில் அவளுக்கு ஒரு தளம் அமைத்து கொடுக்குறேன். அவளுடைய வெற்றி அமையும். அந்த வெற்றி நான் பூரிப்பாடு பெருமிதம் அடையும். அதை முன்னிறுத்துங்க. ஏன்னா அது வெற்றி என்று இந்த சமுதாயத்துக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. இங்கு இருக்கக்கூடிய எளிமையான சாமானியர்களுக்கு அது வெற்றி என்று சொல்ல வேண்டியிருக்கு. நாளைக்கு உங்களுடைய குழந்தை அது போன்ற ஒரு வெற்றியை அடையணும். அதே பெருமிதத்தை நீங்க அடையணும். இதோ இவன் என் மகன் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும். அப்படி இருக்கணும்னா இன்று அவனுடைய கிரியேட்டிவிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய எளிய கனவுகளை அவன் மேல திணிக்கக்கூடாது. உங்க செயல் திட்டத்துக்குள்ள கொண்டு போய் அழுத்தக்கூடாது. அவனுடைய வளர்ச்சியை அனுமதிக்கணும், கவனிக்கணும், கூடவே இருக்கணும், உறுதிப்பாட்டை அளிக்கணும், நம்பிக்கை அளிக்கணும், தொடர்புல இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு தந்தையாக, பெற்றோராக நீங்க அவங்களுக்கு அளிக்க வேண்டிய எல்லா வசதிகளையும் களங்களையும் அமைத்து கொடுக்க வேண்டும். அதுக்காக மட்டும்தான் யோசித்து பாருங்க. நன்றி.